ശ്ലോകം 11. സാത്വികം വേദശാസ്ത്രാദി സാഹിത്യം ചൈവ രാജസം താമസം യുദ്ധവാർത്താജ പരദോഷ പ്രകാശനം. വേദശാസ്ത്ര പുരാണ ഇതിഹാസങ്ങളെല്ലാം இருக்கு. பகவத் விஷயங்கள் எல்லாம் സാത്വികങ്ങളാക്കും. വേദങ്ങളാകട്ടും ശാസ്ത്രങ്ങളാകട്ടും പുരാണങ്ങളാകട്ടും ഇതിഹാസங்களாகட்டும் இப்படி இருக்கிறதுல பகவத் விஷயங்கள் அத்தனையும் சாத்விகமாக்கும். இந்த இதிகாசங்களில காவியம் இருக்கு, டிராமா இருக்கு. இப்படி இருக்கிற சாகித்ய சிரவணம் அப்படிங்கிறது ராஜசமாக்கும். அடுத்த வாளுக்கு துரோகம் உண்டாக்குற பிரவൃத்தியும் வாக்குகளும் தாமசமாக்கும் அப்படிங்கிறதையும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. கெட்ட விஷயங்களும் நமக்குள்ள இருக்கு, நல்ல விஷயங்களும் நமக்குள்ள இருக்கு. நல்ல விஷயங்களை வெளியில கொண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ற சிரவணம் அப்படிங்கிறது சாத்விகம். சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காயிட்டு கேட்கிற சிரவணம் அப்படிங்கிறது ராஜசம். இனி தாமச சிரவணம் வழி நம்மளோட மனசு கெட்டு போயிடும். அதெல்லாமாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. வேத சாஸ்திராதிகளோட சிரவணம் சாத்விகம், சாகித்ய சிரவணம் ராஜசம், யுத்த வார்த்தை அதே மாதிரி பரதூஷணம், அடுத்த வாளுக்கு தோஷம் செய்யற அந்த வார்த்தைகள் இதெல்லாம் காது கொடுத்து கேட்கறது தாமசம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். சாத்விகம் வேத சாஸ்திர ஆதி சாகித்யம் ச ஏவ ராஜசம் தாமசம் யுத்த வார்த்தாஜ பரதோஷ பிரகாசனம். சாத்விகம் வேத சாஸ்திராதி சாகித்யம் சைவ ராஜசம் தாமசம் யுத்த வார்த்தாஜ பரதோஷ பிரகாசனம். ശ്ലോകം 12. സാത്വികം ത്രിവിധം പ്രോക്തം പ്രജ്ഞാവദ്ഭിശ്ച പണ്ഡിതൈ ഉത്തമം മധ്യമം ചൈവ തദൈവാധമമിത്യുത. ശ്രവണത്തെ മറുപടിയും സൂക്ഷ്മമായിട്ട് വർണ്ണിக்கிற. சாத்விக சிரவணம் அப்படிங்கிறது உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு 3 டைப்ல இருக்கு அப்படின்னு ஆத்ம ஞானிகளா இருக்கிற வித்வான்மார்கள் எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு. சாத்விகம் த்ரிவிதம் புரோக்தம் பிரஜ்ஞாவத்பிஹி ச பண்டிதைஹி உத்தமம் மத்தியமம் ச ஏவ ததா ஏவ அதமம் இதி உதா. சாத்விகம் த்ரிவிதம் புரோக்தம் பிரஜ்ஞாவத்பிश्च பண்டிதை உத்தமம் மத்தியமம் சைவ ததைவாதமமித்யுத. ശ്ലോകം 13. ഉത്തമം മോക്ഷഫലദം സ്വർഗദം മധ്യമം തദാ അധമം ഭോഗദം പ്രോക്തം നിർണീയ വിദിതം ബുധൈ. നമ്മളോട് ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிட்டேஷன்ஸ்லேருந்து நம்மளை மோஜிப்பிக்கிற சிரவணம் அப்படிங்கிறது சாத்விகம். அதே மாதிரி
தேவசுகம் அப்படிங்கிற தாற்பயங்களுக்காயிட்டு சிரவணம் செய்யறது ராஜசம் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. மோட்சப்பிரதங்களா இருக்கிற காரியங்களோடு சிரவணம் அப்படிங்கிறது சாத்விகம். பௌதிக ஜீவிதத்துல நம்ம முழுகி போயிருப்போம், ஒரு லிமிட்டேஷன்ஸுக்குள்ளேயே இருப்போம். அதிலேந்து நம்மளை மோஜிப்பிக்கிறது, பகவானில போய் சேர்றதுக்கான ரூட்டை நமக்கு கொடுக்கக்கூடிய சிரவணங்கள், புராண சிரவணங்கள், அதெல்லாம் உத்தமம். அதே மாதிரி இந்திர பதவிக்காயிட்டாக்குமே அஸ்வமேத யாகம் எல்லாம் நடத்தப்படுறது. அப்போ சொர்க்க பதவிக்காயிட்டான ஆக்ரகம் கிடைக்கிறதுக்காயிட்டான அந்த சிரவணங்கள் எல்லாம் மத்தியமம். அதே மாதிரி போகப்பிரதமா இருக்கிற விஷயங்களோட சிரவணம் அது அதமம் அப்படின்னு பண்டிதர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகம். உத்தமம் மோட்சஃபலதம் சொர்க்கதம் மத்தியமம் ததா அதமம் போகதம் ப்ரோக்தம் நிர்ணீய விதிதம் புதைஹி. உத்தமம் மோட்சஃபலதம் சொர்க்கதம் மத்தியமம் ததா அதமம் போகதம் ப்ரோக்தம் நிர்ணீய விதிதம் புதை. ஸ்லோகம் 14. சாஹித்யம் சைவ த்ரிவிதம் ஸ்வீயாயாம் சோத்தமம் ஸ்மிருதம் மத்யமம் வாரயோஷாயாம் பரோடாயாம் ததாதமம். சாகித்ய சிரவணவும் 3 விதத்துல இருக்கு. சொந்தம் மனைவியை சம்பந்திச்சது உத்தமம், அதே மாதிரி தாசி ஸ்திரீய சம்பந்திச்சது மத்தியமம், அடுத்தவாளோடு மனைவியை சம்பந்திச்சது அதமம் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காவிய நாடகங்கள், சாகித்யம் இதெல்லாம் பொழுதுபோக்கு உண்டாக்குற விஷயங்களாக்குமே. அத கேட்கறதுனால ஒரு புண்ணியம் ஒன்றும் இல்லை. பல விஷயங்களும் நம்மளோட மனசு இப்படி இழுத்துட்டு வரும், அதுபடி மனசுல சந்தோஷங்களும் உண்டாகிறது. அப்படி இந்த சாகித்ய விஷயங்களை எல்லாம் சிரவிச்சிட்டு அதுபடி நம்ம எப்படி நடந்தா எப்படி அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. அவாவாளுக்கு கேட்கிற விஷயங்கள் அவாவாளோடு அனுபவம் படி நன்னா புரிஞ்சுண்டு அதுபடி வாழறது அப்படிங்கிறது சாத்விகம். பல இடத்திலையும் கறங்கி நடந்து கிடக்கிறத காது கொடுத்து கேட்கறது அப்படிங்கிறது மத்தியமம். அதே மாதிரி அடுத்தவாளோட விஷயங்களை கேட்கறதுக்கு காதை அப்படியே நீட்டி வச்சுக்கிறது அப்படிங்கிறது அதமம். அடுத்தவாளோட விஷயங்களை ஆசைப்படுறது அதமம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த கேள்விகளை கேட்கறதாக்கும் அதமம். பல இடங்களிலும் இருக்கிற விஷயங்களை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தன்னோட ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் ராஜசம். அப்படி இருக்கிற விஷயங்களை கேட்கறதாக்கும் ராஜசம். எல்லாவித கலைகளும் சாகித்ய சிரவணமாக்குமே. அவாவாளோடு எபிலிட்டியை வளர்த்துறதுக்கான கேள்வி அப்படிங்கிறது உத்தமம். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அந்த எபிலிட்டிய தனக்குள்ள வளர்த்திக்கிறது அப்படிங்கிறது ராஜசம். அடுத்தவாளோடு அந்த எபிலிட்டி அத பொறாமையோடு கூடி தனக்கே சொந்தமாக்கணும் அந்த எபிலிட்டிய அப்படின்னு நினைக்கிறது அதமம். சாகித்யம் ச ஏவ த்ரிவிதம் ஸ்வீயாயாம் ச உத்தமம் ஸ்மிருதம் மத்தியமம் வாரயோஷாயாம் பரோடாயாம் ததாதமம். சாஹித்யம் சைவ த்ரிவிதம் ஸ்வீயாயாம் சோத்தமம் ஸ்மிருதம்
മധ്യമം വാരയോഷായാം പരോടായാം തദാദമം. ശ്ലോകം 15. താമസം ത്രിവിധം ജ്ഞേയം വിദ്വദ്ഭി ശാസ്ത്രദർശിഭി ആദതായിനി യുദ്ധം യത് തദുത്തമമുദാഹൃതം. താമസ ശ്രവണവും உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படின்னு 3 டைப்ல இருக்கு அப்படின்னு வித்வான்மார்களான சாஸ்திர பண்டிதர்களுக்கு தெரியும். யுத்தத்துக்கு டைரக்டா வரவாகிட்ட யுத்தம் பண்ணுறதாக்கும் அப்படி யுத்தம் பண்ற வார்த்தைய கேட்கறதாக்கும் உத்தமம். தாமச சிரவணம் அப்படிங்கிறது அடுத்த வாழை உபதிரவிக்க கூடின சிரவணமாக்குமே. அப்போ ஒரு யுத்த பூமி அப்படின்னு எடுத்தா யுத்தம் செய்யறதுக்கு ஆயுதங்களோடு கூடி வரவாகிட்ட யுத்தம் பண்ணினா அப்படின்னு கேட்கறது உத்தமம் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம். தாமசம் த்ரிவிதம் ஞேயம் வித்வத்பிஹி சாஸ்திரதர்ஷிபிஹி ஆததாயினி யுத்தம் யது தது உத்தமம் உதாஹ்ருதம். தாமசம் த்ரிவிதம் ஞேயம் வித்வத்பிஹி शास्त्रदर्शिभि आददायिनि युद्धं यत् तदुत्तममुदाहृतम्. श्लोकं 16. मध्यमं चाभिविद्वेषाद् पाण्डवानां तदारिभि अधमं निर्निमित्तं तु விவாதே கலஹே ததா. நிர்நிமித்தம் எந்த காரணமும் இல்லாதக்கு சண்டை போடுற விஷயங்களை நிறைய இருக்கும். எந்த ஒரு காரணமும் இல்லாதக்கு சண்டை போட்டுப்பா. அப்படி இருக்கிற சண்டைகளை காது கொடுத்து கேட்கறது அதமம். பாண்டவர்கள் அவளோடு அரி அப்படின்னா சத்ரு. ததா அரிவிஹி பாண்டவானா. பாண்டவர்களோடு சத்ருக்களாக்குமே கௌரவர்கள். அப்போ கௌரவர்கள் எப்ப பாரு இந்த பாண்டவர்கள் கிட்ட வித்வேஷமாதான் இருப்பா. அப்போ வேற வழி இல்லை, அதனால அவ சண்டை போடுறா. அந்த மாதிரி யுத்தங்கள் எல்லாம் சம்பந்திச்சு கேட்கறது மத்தியமம். அதாக்கும் இங்க சொன்னது. மத்தியமம் ச அபிவித்வேஷாத் பாண்டவானாம் ததா அரிபிஹி அதமம் நிர்நிமித்தம் து விவாதே கலஹே ததா. மத்தியமம் சாபிவித்வேஷாத் பாண்டவானாம் ததாரிபி அதமம் நிர்நிமித்தம் து விவாதே கலஹே ததா. श्लोकं 17. तदत्र श्रवणं मुख्यं पुराणस्य महामदे बुद्धिप्रवर्तनं पुण्यं तदभाव प्रणाशनम्. सात्विक சிரவணங்கள் அப்படிங்கிறது 3 டைப்ல. ராஜசிக சிரவணம் அப்படிங்கிறது 3 டைப்பு. தாமசிக சிரவணம் அப்படிங்கிறது 3 டைப்பு. அப்படி பார்த்தானா 9 டைப்பு சிரவணங்கள் இருக்கு. காது கொடுத்து கேட்கறதுக்காக நீங்க சிரவணம் அப்படின்னு சொல்றது. இந்த 9 சிரவணங்களில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக்கும் புராண கதா சிரவணம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். தது அத்ர ஸ்ரவணம் முக்கியம் புராணஸ்ய மகாமதே புத்தி பிரவர்த்தனம் புண்ணியம் ததஹ பாப பிரணாசனம். ததத்ர ஸ்ரவணம் முக்கியம் புராணஸ்ய மகாமதே
புத்தி பிரவர்த்தனம் புண்ணியம் ததபாவ பிரணாசனம். அதனால இருக்கிறதுலயே சிரேஷ்டம் அப்படிங்கிறது புராண கதாசிரவணமாக்கம். அது புத்திய நன்னா ஆக்டிவேட் பண்ணும். புத்தி நன்னா ஆக்டிவேட் ஆச்சுன்னா பகவானை கூப்பிடணும் அப்படிங்கிற தோணல் உண்டாகும். அப்படி பகவானை கூப்பிட்டானா புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சானா பாபம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். ஸ்லோகம் 18. ததாக்யாஹி மகாபுத்தே கதாம் பௌராணிகீம் சுபாம் ஸ்ருதாம் துவைபாயனாத் பூர்வம் சர்வார்த்தஸ்ய பிரசாதினீம். மகாபுத்தே, நிறைய நிறைய புத்தி இருக்கிறவரே, சூதா மதுகைடப கதைகளை எங்களுக்கு சொல்லுங்க. தது ஆக்யாஹி மகாபுத்தே கதாம் பௌராணிகீம் சுபாம் ஸ்ருதாம் துவைபாயனாத் பூர்வம் சர்வார்த்தஸ்ய பிரசாதினீம். ததாக்யாஹி மகாபுத்தே கதாம் பௌராணிகீம் சுபாம் ஸ்ருதாம் துவைபாயனாத் பூர்வம் சர்வார்த்தஸ்ய பிரசாதினீம். ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவரே சூதா, நீங்கள் கிருஷ்ண துவைபாயனிலிருந்து முன்னால கேட்ட மங்களத்தை கொடுக்கிற சர்வ அர்த்தங்களையும் சர்வ புருஷார்த்தங்களையும், தர்மார்த்தம், காமார்த்தம், அர்த்தார்த்தம், மோட்சார்த்தம், இப்படி இருக்கிற எல்லா அர்த்தங்களையும் சர்வார்த்தஸ்யா எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் சாதிக்கிற அந்த புராண கதையை சொல்லித்தாருங்கோ. 19வது ஸ்லோகத்திலிருந்து சூதன் சௌனகாதிகளுக்கு பதில் சொல்றார். 26வது ஸ்லோகம் வரைக்கும் அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 19. சூத உவாஜா யூயம் தன்யா மகாபாகா தன்யோஹம் பிருதிவீதலே ஏஷாம் ஸ்ரவண புத்திஸ்ச மமாபி கதனே கிலா. நான் கதை சொல்லறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். கதை கேட்கறதுக்கு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க. கதை கேட்கறதுக்கும் கதை சொல்லறதுக்கும் இன்ட்ரெஸ்டா நம்ம இருக்கோம். ஒரு விஷயம் சொல்லறத அதே அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறவா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஒரு விஷயத்தை சொல்லறத அதே அர்த்தத்தோடு கூடி அடுத்தவா புரிஞ்சுக்கணும்னு இல்லை. அப்படி புரிஞ்சுக்காம பொறுத்தையாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க சூதன் பகவானோட கதைகளை வர்ணிக்கிறத சூதன் என்ன அர்த்தத்திலேயாக்குமோ சொல்றார். அதே அர்த்தத்தோடு கூடிட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சௌனகாதிகள் ரெடியா இருக்கா. பாக்யம் அப்படிங்கிறது ஈஸ்வர அனுகிரகமாக்குமே. சூதனுக்கு கதை சொல்றதுக்கான எபிலிட்டி நிறைய இருக்கு. அதனாலேயே சூதன் சொல்ற கதைகள் எல்லாம் அடுத்த வாளுக்கு நன்னா புரியும் அப்படிங்கிறதும் சூதனுக்கு நன்னா தெரியும். அதனால சூதன் இங்க சொல்றார், யூயம் தன்யா மகாபாகாஹ தன்யஹா அஹம் பிருதிவீதலே ஏஷாம் ஸ்ரவண புத்திஹி ச மம அபி கதனே கிலா. யூயம் தன்யா மகாபாகா தன்யோஹம் பிருதிவீதலே ஏஷாம் ஸ்ரவண புத்திஸ்ச மமாபி கதனே கிலா.
கதை கேட்கறதுக்கு உங்களுக்கும் கதை சொல்றதுக்கு எனக்கும் ஸ்ரத்தை அப்படிங்கிறது உண்டானது பகவானோட அனுகிரகத்தாலேயாக்கும். மகாபாகியம் பண்ணியிருக்கிறோம் நம்ம. நான் கதை சொல்றதுக்கான பாக்கியத்தை பண்ணியிருக்கேன், கதை கேட்கறதுக்கான பாக்கியம் நீங்களும் பண்ணியிருக்க. மகாபாகியசாலிகளே, நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்கிறதுலயே ரொம்ப சிரேஷ்டர்களாக்கும் அப்படின்னு சூதன் இங்க சொல்லறார் சௌனகாதிகள் கிட்ட. ஸ்லோகம் 20. புராஜே கார்ணவே ஜாதே விலீனே புவனத்ரயே சேஷபர்யங்க சுப்தேஜ தேவதேவே ஜனார்தனே. சேஷபர்யங்கம், பரியங்கம் சொல்லலாம் மெத்தை. சேஷபர்யங்கம் அப்படின்னா ஆதிசேஷன் அப்படிங்கிற மெத்த மேல பகவான் ஆதிநாராயணன் சுப்தே பள்ளி கொள்ளறார், தூங்குறார் சுகம்மா. நிறைய நாளைக்கு இப்படி கண்டினியூஸ் ஆயிட்டு பகவான் நித்ரேல இருக்கார். அவரோடு கர்ணத்துல இருக்கிற அழுக்கு, காதுல இருக்கிற அழுக்குலேருந்து மது அப்படிங்கிற அசுரனும் கைடவன் அப்படிங்கிற அசுரனும் ஜனிச்சா. அழுக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு காணறதுக்கு சாதிக்கும். ശരീര ശുദ്ധി വരുത്തിയിട്ടാക്കും നമ്മൾ പുണ്യ കർമ്മങ്ങൾ എല്ലാം ചെയ്യறோம். இந்த புண்ணியம் அப்படிங்கிறது கண்ணுக்கு காணறதுக்கு சாதிக்காது. നമ്മൾ எந்த வேலை பண்ணலை அப்படினாலும் சும்மா இருந்தா கூடயும் ஏசி போட்டு ஒரு ரூமுக்குள்ள நீட்டா உட்கார்ந்துட்டு இருந்தா கூடயும் நம்மளோட மேல அழுக்கு அப்படிங்கிறது தன்னால உண்டாகும். இங்க யோக நித்ரையில இருந்த பகவானோட காதுக்குள்ளேந்து இருக்கிற அழுக்குலேந்து அசுரர்கள் உத்பவிச்சா. அப்ப அசுரர்கள் எல்லாம் பகவானிலேந்து உத்பவிச்சா கூடியும் அழுக்குலேந்தாக்கம் உத்பவிக்கிறா அப்படிங்கிறத பாக்குறோம். பரமசிவனோடு தபச தடங்கல் பண்றதுக்கு காமதேவன் முயற்சி பண்ணினோன பரமசிவன் தன்னோட முக்கண்ணால பார்த்து தகிப்பிச்சு அந்த கத்தி சாம்பலான மன்மதனோடு சாம்பலிலேந்து உண்டான அசுரனாக்கும் பண்டாசுரன். அப்ப பகவத் ஸ்பர்சனம், பகவானோட தர்சனம் எல்லாத்துக்கும் சக்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இங்க விஷ்ணுவோட காதுகளில் இருக்கிற அழுக்கு, அந்த அழுக்கு அப்படிங்கிறது பகவானை ஸ்பர்சிச்சுண்டாக்குமே இருக்கு. அந்த அழுக்குலேந்து மது அப்படிங்கிற அசுரன் வலது காதிலேந்தும் கைடவன் அப்படிங்கிற அசுரன் இடது காதிலேந்தும் வெளியில குதிச்சான் அப்படிங்கிறதையாக்கம் இங்க பாக்குறோம். பிரளய ஜலத்துல ஆதிசேஷனோடு அந்த மெத்தையில சேஷதல்பம் அப்படின்னாக்கா ஆதிசேஷனோடு மெத்தை அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். இருந்தா கூட அத இன்னும் கொஞ்சம் கூட சூக்ஷ்மமாயிட்டு பார்க்கறத பிரளய ஜலத்துல லயிக்காதக்கு அவசேஷிக்கிற அந்த பேலன்ஸ் அங்க பகவான் பிரளய ஜலத்துல எல்லாம் அழிஞ்சிட்டும் கடைசியில கொஞ்சோண்டு இருக்கிற அந்த சேஷம் இப்போ அதை பிரிக்க முடியாது. இப்போ பாயச பாத்திரம், அந்த பாயச பாத்திரத்திலேருந்து பாயசத்தை எடுத்து எடுத்து டம்ளர் டம்ளரா விட்டு விட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம்.
அப்புறம் அது கீழே ஸ்பூன்ல நம்ம இப்படி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இனி அதை எடுக்க கிடைக்காது. ஆனா பாத்திரத்துல பாயசம் இருக்கா? இருக்கு. அதை எடுக்க கிடைக்குமா? கிடைக்காது. அதாக்கும் பிரளயத்தில சேஷமாயிட்டு அவசேஷிச்சது. அப்படி இருக்கிற சேஷகல்பத்தில பகவான் பள்ளி கொள்ளறார். பகவான் எப்படியாக்கும் எந்த அவஸ்தையிலையாக்கும் இருக்கார் அப்படின்னா துரிய அவஸ்தையில. லயிச்சுன்னு இருக்கார். பரபிரம்மத்தில லயனம் கொண்டு இருக்கார் பகவான் அப்படின்னு அர்த்தம். அந்த துரியாவஸ்தைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முடியாது. அனாக்கியாவஸ்தையாக்கும் அது. அப்படி ஒரு அவஸ்தையில அவர் லயிச்சுன்னு இருக்கார். இங்க காதுல இருக்கிற அழுக்குலேந்தாக்கும் இந்த அசுரர்கள் உத்பவிச்சா அப்படின்னு சொல்லப்படுறது. பல பல புராணங்கள் இருக்கு. பல பல புராணங்களிலும் அசுரர்களோடு நாமம் அப்படிங்கிறது ஒரே நாமமா கூட வரும். மதுகைடபன் அப்படிங்கிறது வேற புராணங்களிலேயும் உண்டாகும். கதைகள் ஆனா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். இங்க தேவி பாகவத புராணத்துல மதுகைடபர்கள் பகவானோடு கர்ணத்தில இருந்து அக்கம் உத்பவிச்சா. வேற ஒரு புராணம் அப்படிங்கிறது பார்த்தானாக்கா பிரம்மாக்கு சிருஷ்டிக்கான அந்த அறிவு கொடுக்கறதுக்கு மகாவிஷ்ணு செய்யற பிரவൃத்திகளால மகாவிஷ்ணுவோட சரீரம் விசர்க்கிறது. அந்த வேர்வை துள்ளிகளிலேந்து மகாவிஷ்ணுவோடு அந்த நாபியில இருக்கிற தாமரை தண்டு வழி இந்த வேர்வை துள்ளிகள் எல்லாம் இப்படி ஒலிச்சு இறங்குறத அது மதுகைடபர்களாயி அசுரர்களாயி தீரரா அப்படின்னும் அந்த அசுரர்கள் பிரம்மாட்ட வந்து வேதத்தை திருடிண்டு சமுதிரத்தோட அடியில அசுரலோகமாயிருக்கிற ரசாதலத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா அப்படின்னும் அதுக்கப்புறமா ஹயக்ரீவன் அவதரிச்சு அந்த வேதங்களை மீட்டெடுக்கிறார் அப்படின்னு ஒரு கதையும் கூட வேற புராணங்கள்ல இருக்கு. இங்க தேவி பாகவதத்துல மதுகைடபர்கள் பகவானோட கர்ணமலத்திலேந்து காதுல இருக்கிற அழுக்குலேந்து அக்கம் உத்பவிச்சா. காது அப்படிங்கிறது கேட்கறதுக்கு முக்கியமான விஷயம். காது ஒர்க் பண்ணலைன்னா கேள்வி ஞானம் இருக்காது. அப்ப காதுக்குள்ள நிறைய அழுக்கு இருந்தா என்ன ஆகும்? கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப டிம் ஆயிடும். என்ன சொல்லறா அப்படின்னு உன்னிப்பா காது கொடுத்து கேட்க வேண்டி வரும். இங்க காதுகளோடு அழுக்கு அப்படிங்கிறது ஸ்துதி நிந்தகளாக்கும். பகவான ஸ்துதிக்கிற விஷயங்களை நிந்த பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸ்துதி நிந்தகளால நிறைய பேரு பகவன் நம்பிக்கை இல்லாம இருப்பா. அப்ப அவளெல்லாம் பகவான ஸ்துதிக்க மாட்டா. ஸ்துதிக்கிறவாளையும் பழிப்பா. அப்போ அப்படி இருக்கிறவா பகவத் பக்தர்களுக்கு ஒரு டிஸ்டர்ப கொடுப்பா, சங்கடத்தை கொடுப்பா. புராண கதைகள் கேட்கறதுக்கான ஒரு டிஸ்டர்பு உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இனி ஒரு விஷயத்தை புகழ்த்தி சொல்லறத நம்ம அதியாயிட்டு சந்தோஷிக்கிறோம், இகழ்த்தி சொல்லறத சங்கடப்படுறோம். அப்போ இந்த புகழ்த்தலும் இகழ்த்தலும் சமபாவனையோடு கூடிட்டு பார்க்கணும். புகழ்த்தறத சந்தோஷப்படவும் கூடாது, இகழ்த்தறத துக்கப்படவும் கூடாது. இப்படின்னு எல்லாம் இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கணும். இப்படி பல பல அர்த்தங்கள் நிறைய விஷயங்கள்ல ஒரு அர்த்தத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு நிறைய நிறைய உள்ளர்த்தங்கள் நிறைய இருக்கு. இங்க மது
மது கைடவன் அப்படிங்கிற 2 அசுரர்கள் பகவானோடு காதுல இருக்கிற அழுக்குல இருந்து வெளியில குதிச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சமுத்திர ஜலத்துல திரிலோகங்களும் அடங்கி நிக்கிற அந்த பிரளய ஜலத்துல சேஷகல்பத்துல தேவதேவனா இருக்கிற ஜனார்தனன் தூங்கிண்டு இருக்கிறத அந்த மகாவிஷ்ணுவோடு காதுல இருக்கிற அழுக்குலேந்து மது கைடபன் அப்படின்னு 2 அசுரர்கள் உல்பவிச்சா. புரா ச ஏக ஆர்ணவே ஜாதே விலீனே புவனத்ரயே சேஷ பர்யங்க சுப்தேஜ தேவதேவே ஜனார்தனே. புராஜைகார்ணவே ஜாதே விலீனே புவனத்ரயே சேஷ பர்யங்க சுப்தேஜ தேவதேவே ஜனார்தனே.